இன்னைக்கு நம்ம தோள்பட்டை வலி பத்தி பார்க்க போறோம். நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது தொடர்ந்து நெறைய வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஷோல்டர் பெயின்ங்கிறது வரும். ஆ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில்மென்ட் ஏதாவது போட்டுப்பாங்க. அப்படி இல்லாம நான் வொர்க்கே பண்ணல. ஆனா எனக்கு எப்பவுமே இந்த ஷோல்டர் பெயின் வந்து இருக்கு அப்டின்னா, அது எதனால வருது? இதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா? ஏன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வரும்போது, சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நோய்க்கான அறிகுறியா? இல்ல நார்மலா வர பெயினா? ஷோல்டர் பெயினை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்களுக்காக ஷோல்டர் பெயின் வரலாம். அதில் வந்து மெயினாக வர்றது வந்து இந்த அடசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷோல்டரை சுற்றி இருக்கக்கூடிய கேப்சுல் வந்து டைட் ஆகிறதுனால அது அதோட இயல்பாக இருக்கக்கூடிய லகுவான ஒரு ஃப்ளெக்சிபிள் காம்பனண்ட்ல இருந்து அது கொஞ்சம் டைட்டாக அடசிவ் ஆயிடுறது தான் அந்த அடசிவ் கேப்சுலைட்டிஸ். அதில் பேர்லேயே இருக்குது. ஸோ ஓகே. அதை மாதிரி மாறிடும். ஏன் மாறுது? ஆஹ் எதனால அது மாதிரி வருதுங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ம். இது சரிங்க சார். இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள், அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிற டென்டான்ல இருக்கக்கூடிய இன்ஜுரி, நம்ம ஏதாவது இடிச்சுக்கிட்டா இல்லைன்னா கீழே விழுந்துட்டா, அடிபட்டதுனால வரக்கூடிய இன்ஜுரி, இதனால கூட ஷோல்டர் பெயின்ஸ் வந்து வரலாம். கார்டியாக் ரிலேட்டட் இஷ்யூனாலையும் ஒரு சிலருக்கு இந்த ஷோல்டர் ஏரியால பெயின் வரலாம். அதனால ப்ராப்பரா முதல்ல டயக்னோஸ் பண்ணி இதனால தான் அந்த ஷோல்டர் பெயின் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன ஏஜ் கேட்டகரியில இருக்காங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வச்சு நம்மளுக்கு ஒரு சில க்ளூஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி டயக்னோஸ்டிக் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மருத்துவர் வந்து கட்டாயம் சொல்லுவார். முதல்ல பெயின்னா ஒரு மருத்துவர் அணுகி என்ன டெஸ்ட் எடுக்கணுங்கிறத எடுத்து அது இதனால தான் அந்த பெயின் வந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கிறதுல சிரமம் இல்லாமல் போயிடும். ஓகே அதனால சார். நம்ம சும்மா நம்ம செல்ஃப் கேருக்காக நம்ம வந்து தைலம் தடவிக்கிறது ஆமா. அதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் தவிர்த்து மருத்துவர் அணுகிறது